ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கருவேப்பிலை வந்து தோட்டத்திலே பறிச்சுட்டு வந்து இப்போ வந்து கருவேப்பிலை பொடி பண்ணுறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து வானலில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயத்தை வந்து அப்படியே பொரித்து எடுத்துப்போம். இதோட நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் கருவேப்பிலை பறித்து நல்லா கழுவிட்டு அதையும் வந்து நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன். அந்தமாரி இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து வறுபடும். இப்போ இதிலே வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு முழு உளுத்தம்பருப்பு, அது வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்து இதையும் வந்து செவக்க வறுத்துப்போம். இதில் ஒரு அடுத்தது வந்து இது நல்லா வறுத்த பிறகு 50 கிராம் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வறுத்துப்போம். கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அது வந்து மிளகாய் காரத்தை கம்மி பண்ணி வச்சுட்டு மிளகு காரம் அதிகமாக சேர்த்துங்க. அப்போ தான் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்தமாரி வந்து மிளகுலாம் எல்லாமே நல்லா வறுபடணும். உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. இதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா அதையும் சேர்த்து வறுத்துப்போம். தனியா சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். இதுலேயே ஒரு 6 அல்லது 7 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. ஏன்னா வந்து என்கிட்ட வந்து கருவேப்பிலை நிறைய இருக்கிறதுனால நான் நிறைய கருவேப்பிலை பொடிங்கிறதுனால மெயின் வந்து கருவேப்பிலை தான், அதனால் வந்து கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். இப்போ இதெல்லாம் இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரணும். இதோட ஒரு 6 பல் பூண்டு தோல் எடுத்தும் சேர்க்கலாம், நீங்கள் தோலோடையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதையும் நல்லா வதக்கிப்போம். அடுத்தது வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பொடிக்கு வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துப்போம். உங்களுக்கு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம், அதனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துங்க. நம்ம கருவேப்பிலையில் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முடி உதிர்வதெல்லாம் நிற்கும், ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது, இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ இது நல்லா வந்து வறுபட்டு வந்திருக்கு. இன்னும் சத்தனாடி கொஞ்சம் வறுத்துப்போம். நல்லா செவந்து வரணும். இப்போ இதை எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம தட்டில் மாற்றிட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இது கருவேப்பிலையில் வந்து லைட்டான ஒரு கசப்பு இருக்கும், அதனால் நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு அல்லது 2 சுண்டைக்காய் அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. இதை நல்லா கழுவிட்டு நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்ச நாள் எப்படியே இருக்கட்டும். நல்லா வந்து நம்ம உடைச்சோம்னா உடையணும், அந்தளவுக்கு இருக்கணும். இதை சூடு பண்ணி எடுத்து வச்சிட்றேன். வேணால் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கூட இந்த எடுத்துகிட்டு இந்த சூடான எண்ணெய் சட்டியில் நீங்கள் போட்டு வச்சிடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலை என்கிட்ட இருக்குது, அது வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுப்போம். நான் நல்லெண்ணெய் விட்டு தான் வதக்குறேன். இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்தது நான் இன்றைக்கி தான் பறித்தேன். அதை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஈரம் இருந்ததுன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து வதக்கும் போது உங்களுக்கு கலர் மாறிடும். அதனால் வந்து ஒரு பேப்பர்லேயோ ஒரு துணி, நல்ல சுத்தமான துணியில் போட்டு வச்சுருங்க. இந்த ஈரெல்லாம் போகட்டும். அதுக்கு பிறகு நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம். நம்ம வந்து இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். அதோட நம்ம வந்து பொடி தோசைலாம் செய்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி தோசை நல்லா பெருசாக ஊற்றி நீங்கள் வந்து கருவேப்பிலை பொடியை நல்லா தூவி சாப்பிட்லாம். சாதத்துக்கும் பெசஞ்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இது நல்லா வறுபடட்டும். வறுபட்டவுடனே இந்த ஈரெல்லாம் போன பிறகு நல்லா முறுமுறுன்னு சவுண்டு வரும். அந்த நேரத்தில் இதை எடுத்து நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து கருவேப்பிலை நல்லா நிறையா பறித்து நல்லா அலசிட்டு கழுவிட்டு நிழலையே உணர்த்தி வச்சுருக்கேன். அது ஓரளவுக்கு இந்த பிறகு இந்த மாதிரி வந்துடுச்சு. ரொம்ப நாள் கஞ்சாலும் கலர் மாறிடும். 2 நாள்லேயே நீங்கள் எடுத்துனது. இப்போ இதை வந்து நம்ம வந்து வறுத்துப்போம். இது வந்து வறுத்தோம்னா தெரிக்கும், அதனால் 2 கரண்டி வச்சுக்கிட்டு நல்லா வந்து லேசாக சூடு பண்ணிங்க. ஏன்னா இது வந்து எண்ணெய் சட்டியில் இருக்கிற சூடே போதும், தீ அதிகமாக வைக்க வேண்டாம். அந்த குறைஞ்ச தீயிலே இந்த எண்ணெய் சட்டியில் இருக்கிற வந்து வானலில் இருக்கிற சூடே உங்களுக்கு போதும். இதை வந்து 2 கரண்டி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பரட்டி விட்டுங்க. இது நல்லா வந்து உங்களுக்கு தொட்டு பார்த்தோம்னா நல்லா வந்து உடைக்க வரணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இதை வந்து அப்படியே எண்ணெய் சட்டிலே பரட்டிங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து அதாவது வந்து இன்னும் வறுபடலை, அதனால் உங்களுக்கு வந்து அந்த முறுமுறுப்பு வராது. அதனால் கொஞ்ச நாள் நீங்கள் இதை வந்து அப்படியே 2 கரண்டியை வச்சுட்டு இப்படி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடிப்பகுதி மேலவும் மேல் பகுதி கீழவும் இந்த மாதிரி வர்றதுக்கு பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா கலக்கலன்னு ஒரு சவுண்டு வரும். நல்லா காஞ்சிடுச்சுன்னா அந்த டயத்தில் வந்து நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து
உங்களுக்கு வந்து நல்லா உடஞ்சி நொறுங்க வரும். அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இதை வந்து பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து 2 தடவையாக கூட நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே லேசாக பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதுவும் பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பருப்பெல்லாம் நான் வந்து அரைச்சிக்கிறேன். மிக்சியில் போட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு எல்லாத்தையும் கொட்டி அரைச்சிடும். நம்ம அரைச்சிட்டு அதுக்கு பிறகு இந்த கருவேப்பிலையை நம்ம சேர்த்துப்போம். இந்த புளியை நல்லா வந்து உடைக்கிற அளவுக்கு வந்துட்டு அதையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கு பிறகு இதை அரைப்பட்ட பிறகு பாதி அரைப்பட்டு வந்த பிறகு நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நிறையா இருக்கிறதுனால எல்லாத்தையும் போட்டால் உங்களுக்கு வந்து அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு இதை ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதிலே வந்து மீதி அளவு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது எனக்கு வீட்டிலே இருக்கிறதுனால கருவேப்பிலை பொடி அப்பப்போ நான் பண்ணிப்பேன். இது நீங்கள் வந்து பருப்பு பொடி சாத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி செய்யலாம். பருப்பு சேர்த்து இதே நீங்கள் சாத்தில் போட்டும் சாப்பிட்லாம். பாருங்கள், கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நாள் ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீ அடிக்கடி செய்யும்போது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, முடி கொட்டாது. இந்த மாதிரி நமக்கு வந்து கண் பார்வை வந்து நல்லா தெரியும். பாருங்கள், சில பேருங்க வந்து கொஞ்சம் குறைன்னு வச்சுப்பாங்க, கொஞ்சம் நைஸாக சில பேருங்க சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க. இப்போ வந்து பாருங்கள், கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.